பார்வதி அண்ட் கம்ருதீன் இவங்க தான் டாக் ஆஃப் த டவுனாகவே மாறிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா பக்கமே இவங்கள பற்றி தான் டாக்ஸ் போயிட்டே இருக்குது. யூடியூப்பை திறந்தாலும் இன்ஸ்டாவை திறந்தாலும் எல்லா பக்கமும் இவங்கள பற்றின பேச்சு தான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாண்ட்ரா செய்த செயல்கள் அண்ட் இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தது சரியாக இருந்தால் அப்போ சபரிக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்கல அப்படின்ற கேள்வி உட்பட இப்போ பார்வதியே கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கம்ருதீனுடைய இந்த அஷ்டம சனியை பற்றி ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. அதை பற்றியும் வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கம்ருதீன் இவரை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டோம். அவரை நம்ம எல்லாரும் குமரனாக பார்த்து ரசித்தோம். ஆனால் கம்ருதீனா பல பேரும் இவரை வெறுக்க ஆரம்பித்தாங்க. அதோடைய வெளிப்பாடு தான் இவர் வெளியே போகும்போது டோட்டலாக எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்டு நெடுங்காலில் எந்த அளவுக்கு இவர் ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினாரோ அதை எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு அப்படியே காலில் விழுந்திருப்பார். எல்லாருமே பார்த்து இருந்திருப்பீங்க. ஸோ இவரை டக்குன்னு ட்ரிகர் பண்ணி விட்டுடலாம். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். கோபத்துக்கும் சரி எமோஷ்னலுக்கும் சரி எல்லாத்துக்குமே இவரை ட்ரிகர் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிற பர்சன் தான் இவர். ஸோ இவர் வெளியே போயிட்டு என்ன ஆனார் ஏதானார் அப்படின்ற கேள்வியே இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா இப்போ இருக்க பார்வதி தான் அவங்கள பற்றி வந்த சில விஷயங்களுக்கு உள்ளே நடந்த சில விஷயங்களுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் அவங்களுடைய ஃபேன் பேஸ் எல்லாம் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் பார்வதி பண்ணது தப்பு அப்படின்னா சபரி பண்ணதும் தப்பு தானே. ஸோ காரை விட்டு ஒரு கேமுக்காக கீழே தள்ளி விடுறா அப்படின்ட்டு பார்வதியோடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்திருக்கு. அதுக்கு சப்போர்ட் பண்ணார் கம்ருதீன். அப்படி இருக்கும்போது இங்கே சபரியோடைய கேம் பிளேக்காக சப்போர்ட் பண்ணது விக்ரம் அண்டு சாண்ட்ரா. அவங்க சொல்லும் போதே நான் வேணும் தான்டா அடித்தேன் அப்படின்ட்டு சபரி பேசியிருப்பாரு. அதெல்லாம் ஏன் அட்ரஸ் பண்ணல? கார்டை சபரிக்கு தானே கொடுத்துருக்கணும். அது உண்மையானே கரெக்டான பாயிண்ட்டு தான். ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே பார்வதி கம்ருதீன் பண்ணது தப்பு, எவ்வளோ கொச்சையான வார்த்தைகளில் பேசினாங்க அப்படின்னு பார்த்தா சாண்ட்ராவும் பேசினாங்க. அதை நம்ம யாருமே மறுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் உண்மையாலே வேணும் தான் அடித்தேன் அப்படின்ட்டு ஒரு பக்கம் சபரி சொல்ல, இன்னொரு பக்கம் டே நீ கழுத்துலேயே மிதிச்சிருக்கணும் அப்படியே ஆள் போயிட்டுருப்பாடா அப்படின்னு இன்னொரு பக்கம் விக்ரம் சொல்ல, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் என்னுடைய பாயிண்ட்ஸை உனக்கு தரமாட்டேன், ஏன்னா நீ டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணல, அவளை இந்த பக்கம் மிதிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சாண்ட்ராவும் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் பிளான் போட்டு கொடுத்தது யாருன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்றத அந்த ஒரு குறும்படம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. உண்மையிலே அதெல்லாம் பார்த்துட்டு பார்வதியோடைய மனநிலை எப்படி இருக்குன்றதை யோசிக்க கூட முடியல. ஆனால் அவங்க அதையும் ஷேர் பண்ணுறாங்க. பரவாயில்ல, நமக்கு சப்போர்ட் பண்ண இவ்வளோ பேர் இருக்காங்க, வெளியே இவ்வளோ பேர் இருக்காங்க, உள்ளதை யாரும் பண்ணலைன்ட்டு அவங்க ரொம்ப போல்டாக எல்லாத்துக்குமே இப்போது ரிப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய போஸ்ட்லாம் போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு நாளுக்கு நாள் சப்போர்ட்டர்ஸ் அதிகமாகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் சாண்ட்ரா ஒரு நடிப்பு அரக்கி. அவங்களுடைய நாடகத்து மூலிமா 2 பேரை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இதனால் அவங்களுடைய கெரியர் காலியாகிடும், அவங்க வாழ்க்கை காலியாகிடும் அப்படிலாம் பேசுகிறாங்க. இது போலலாம் கமெண்ட்ஸை பார்க்க முடியுது. ஆனால் ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும், இது ஜஸ்ட்டு கேம் தான். அந்த கேம் எத்தனை நாள் அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ இந்த ஷோ முடிகிற வரைக்கும் பேசுவோம், அதை தாண்டி ஒரு 10 நாள் பேசுவோமா, அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப நாளாகவே தெரிஞ்சுக்கலாம். ஒரு பீக்கில் இருக்கும் போது தான் அதை பற்றி பேசுவோம். ஸோ டிஆர்பிக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம ஆரம்பத்துலேருந்தே இந்த சேனலை பற்றி பேசிகிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் இப்போது கம்ருதீன் பார்வதியோட இந்த ரெட் கார்டு இஷ்யூ. ஸோ பார்வதியால் கம்ருதீன் போயிட்டாரு, கம்ருதீன் பாவம் அப்படின்லாம் சொன்னாலும் கம்ருதீனும் தவறு பண்ணியிருக்காரு, பார்வதியும் தவறு பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி உள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தரும் தவறு பண்ணாங்க. ஸோ இந்த 2 பேரும், அதாவது இந்த ஆதிரை இஷ்யூவாக இருக்கட்டும், அரோரா இஷ்யூவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே 18+ கண்டென்ட்டாக தான் ஆரம்பத்துலேருந்தே கொடுத்துருந்தாங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்குலாம் ரெட் கார்டு கொடுங்கன்னு கூட சொல்லியிருந்தோம். ஆனால் அப்போலாம் எதுவுமே வாயை திறக்காமல் பீக்கில் போகணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப நல்லா தெரியுது. ஸோ லைஃப்லாம் இவங்களுக்கு காலி ஆகலை, ஜஸ்ட்டு கேமை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ரொம்ப மிகப்பெரிய அவமானம், அசிங்கம் தான். ஆனால் அது எல்லாத்தையுமே இவங்க ஓவர் கம் பண்ணி வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அண்ட் உள்ளே திரும்பவும் இவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்லாம் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா டிஆர்பிக்காக என்னென்னாலும் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம், அப்போ இதை கூட பண்ணலாம். ஸோ இதே மாதிரி தான் மகத்துக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. அதே மகத்தை செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு உள்ளே கூப்பிட்டு வந்தபோது ஸோ ஒரு பீக்கில் இருந்துச்சு. அந்த மாதிரி இவங்க 2 பேரில் ஒருத்தரை உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மேக்சிமம் பார்வதியாக இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது பார்வதியாக கூட இருக்கலாம். அவங்க வந்தாங்கன்னா தான் அப்படி அனல் பறக்கிற மாதிரி இருக்கும். கம்ருதீன் வந்தார்னா சைலண்ட் எமோஷ்னலாக தான் இருப்பார். ஸோ இவங்களாம் நம்ம அசம்ஷனில் தான் சொல்கிறோம் இதெல்லாம் நடக்கலாம்ட்டு.
அதுக்கு முன்னாடி இப்போது ஒருத்தங்க ஒரு சம்பவத்தை பண்ணுறாங்க. வியானா பாயிண்ட்டாக எடுத்து வைக்கிறாங்க. அதில் விக்ரம் பற்றி நல்லாவே பேசுகிறாங்க. ஸோ சாண்ட்ரா அவருக்கு சப்போர்ட் வேறு, இதெல்லாம் பற்றி இங்கேயே இப்போ வந்து பேசுகிறீங்கன்ட்டு அவங்க ஹர்ட் ஆகிருக்காங்க. அதனால் அவங்க இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் சாண்ட்ராக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸோ அடுத்து வந்து சாண்ட்ராவை தான் மக்கள் வெளியே அனுப்பணும். அவங்களும் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. வயசுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் வயசு வித்தியாசமே இல்லாமல் தான் எல்லாருமே சார் மேடம் இந்த சிஸ்டர் பிரதர் இந்த பாண்டிங்கோடு தான் இருக்காங்க. அதனால தான் டாஸ்க் எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வயசை கொண்டு வந்து இவங்க வயசுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா அந்த மரியாதை கொடுக்குற மாதிரி இவங்களும் நடந்திருக்கணும். ஸோ இவங்களும் தவறு பண்ணியிருக்காங்க. இதை வந்து நிறைய பேர் வந்து மறுக்கிறாங்க. ஏன்னா சாண்ட்ரா குயின் அப்படிலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க குயின் தான், ஒரு ட்ராமா குயின் அப்படின்ட்டு இவங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு. இதை யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது கம்ருதீன் பார்வதியை பற்றி உள்ளே இருக்கிற அரோரா திவ்யா இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. நான் அவனை வந்து எப்படியோ வந்து காப்பாற்றணும்னு நினச்சேன், அவனை எப்படியோ ப்ரொடெக்ட் பண்ண ஆனால் முடியலன்ட்டு அரோரா சொல்ல, இன்னொரு பக்கம் விக்ரம் நான் பார்வதியை கூட தான் ப்ரொடெக்ட் பண்ண ஆனால் அவளும் கேட்கலன்னு சொல்ல, ஒரு பாயிண்டில் நம்ம தப்பு பண்ணியிருப்போமோ ஏதாவது பண்ணிக்கிட்டானா என்ன பண்ணுறதுன்னு அவங்க ஒரு ப்ரேயர்லாம் பண்ணுவார். அதை பார்த்துட்டு அரோரா அவங்க கூடலாம் யாருனா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பார்வதி வந்து உள்ளே இருக்கும் போது சாண்ட்ரா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இந்த கூப்பிட்டு போகும்போது மெடிக்கல் இருக்காங்கன்னு சொன்னதுக்கும் அரோரா இப்போது அவங்க சொல்கிற இந்த ஒரு விஷயத்துக்கும் அப்படியே ஒரு வித்தியாசமும் கிடையாதுங்க. ஒருத்தங்க மனசு உடைஞ்சு போய் வெளியே போயிருக்காங்க. அவங்க நிலைமை என்ன ஆகுமோ அப்படின்ட்டு தப்பு பண்ணவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்போது அரோரா சொல்கிறதுல என்ன ஒரு நியாயம் இருக்குதுன்னு தெரியல. அரோரா டிக்கெட் டு ஃபினாலேக்கு போயிட்டாங்க, அதனால் அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சபரிக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பலாம். ஸோ டிஆர்பிக்காக இது கூட பண்ணலாம். இன்னொரு பக்கம் கம்ருதீனுடைய ஒரு ஓல்டு வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு. 2025 எப்படி இருக்கும் அந்த ஒரு ஷோவில் எடுத்த இந்த வீடியோ கிளிப்பிங் தான். அஷ்டம சனி வந்து அவருக்கு நடக்க போகிறதுனால வேலையில் பாதிப்பு ஏற்படுமா, ஃப்ரெண்ட்ஸோட ப்ராப்ளம் நடக்கும், கெட்ட சேர்க்கையிலால் அவருடைய வாழ்க்கையே வீணாக போயிடுமா, அவமானம் வருமாம். அதுக்கு காரணம் அவர் வார்த்தையை விடுறதுனாலையாம். ஸோ லவ் அவருக்கு செட்டே ஆகாதாம். சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு இருந்தால் வாழ்க்கையில் ஓஹோன்னு வரலாம் அப்படின்றத 2025 போட்டிருந்தாங்க. ஆனால் 2025 எண்டில் அவருக்கு ஒரு ஷோ மூலயமா எண்டு கார்டு போட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. ஸோ கம்ருதீன் திரும்ப வருவாரான்னு தெரில. பார்வதி வந்தால் நல்லா இருக்குன்ட்டு பல பேரோடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அந்த வகையில் உங்களோட எதிர்பார்ப்பு என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு போனவங்களை பற்றி உள்ளே திரும்பவும் தவறாகவே பேசிகிட்டு இருக்காங்க. இதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா உள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றும் கரெக்டானவங்க கிடையாது, நல்லவங்களும் கிடையாது. அவங்களையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இதை எல்லாத்தையும் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு யார் டைட்டில் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.